இப்போ உள்ளவங்கெல்லாம் நாகரிகங்கிற பேரில் அவங்கவுங்களுக்கு தனித்தனி பெட்டு, தனித்தனி ரூமு கொடுத்து, தனித்தனி மொபைலையும் கொடுத்து, பிள்ளைங்க அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அரவணைப்புனா என்ன, அந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட தெரியாமல் போயிடுறாங்க. நம்மக்கிட்ட தான் அரவணைச்சு படுக்க வைக்கணும் பிள்ளைங்களெல்லாம். 10 வயசு வரைக்குமாவது நம்மக்கிட்டேயே படுத்து, 9 மணி 10 மணி ஆனால் நம்மளும் படுத்து அதையும் படுக்க சொல்லி, முன்னெல்லாம் டிவியை போட்டுட்டு படுத்தா தூங்கிடுவான். இப்போவும் அதே மாதிரி ஒரு பாட்டை கேட்டு படுத்து தூங்க வச்சிடணும். பிள்ளைகளெல்லாம் பக்கத்தில் படுத்து அரவணைச்சு படுத்தாலே பிள்ளைங்க மொபைலெல்லாம் தேட மாட்டாங்க, மொபைல் பார்க்க மாட்டாங்க. பேரண்ட்ஸு அப்படி இருக்கிறனால தான் பிள்ளைங்க அப்படி இருக்காங்க. பேரண்ட்ஸோட அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் இருந்தால் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறது வந்து எதாவது கேட்டாப்ப நம்ம இங்கே ரீல்ஸ் பார்த்துட்டு, பாட்டு பார்த்துட்டு, சீரியலை பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்க வந்து கேட்டால் ஏதாவது அம்மா அப்படின்னு வந்தால் எரிச்சப்பட்டா அது எங்கே போகுங்க? நம்ம தான் அரவணைக்கணும். என்னம்மா ஏதுமா, அப்போ தான் நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, நம்ம மேலே பாசமாகவும் இருப்பாங்க. எல்லாம் நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. கேட்டவுடனே எதுனாலும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படி இருக்குது, தேவையான போது வாங்கணும் அப்படின்னு. 12th முடித்து காலேஜெல்லாம் ஓரளவுக்கு ஒரு செகண்ட் இயர் வந்த பிறகு தான் தனியாக மொபைலே வாங்கி கொடுக்கணும். அதுவும் பாடத்துக்கு, சப்ஜெக்டுக்காக. நைட்டு 10 மணி ஆனால் ஃபோனை வச்சுட்டு படுக்க சொல்லிடணும். காலையில் எழுந்தோன்னா குளித்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஃபோனை எடுக்கவே விடாமல் வளர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னால திடீர்னு நினச்சி பயமுறுத்துற, அங்கிட்டு இடி வேற இடிக்குது. இங்கே வருங்க. இந்தா எப்படி அப்பிக்கிட்டு படுத்துக்கூடா. இந்தாரா, இந்தா கம்ஃபர்டபுளாக இல்லையா? படுத்துக்கோ, படுத்துக்கப்பா, படுத்துக்கோ. அடே அப்பா, குளிருதா? சரி சரி செய்கிறேன். மடையை சொரியணுமா? இப்படிலாம் பிள்ளைகளை கொஞ்சி தாளாட்டி சீராட்டி பாராட்டி ஊட்டி விட்டு படுக்க வைக்கணும். படுக்க வச்சு இந்த மாதிரி தலையை கோதி விட்டு, என்னடா செல்லம், ஏதுடா செல்லம், இன்றைக்கி என்னடா படித்த, ஏதுடா படித்த, மிஸ் என்னம்மா சொன்னாங்க, ஏதும்மா சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு எந்த ஃப்ரெண்டு பிடிக்கும், யார் என்ன சொன்னாங்களா, சண்டை போட்டாங்க வச்சாங்க சொன்னால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரின்னு எல்லாத்தையும் கேட்கணும். பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்போதான் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நம்ம உட்காந்து பேசுகிறதே இல்லை. நாங்களாம் எங்கள் அப்பா அம்மா கூட மணிக்கணக்காக பேசிகிட்டே தூங்குவோம். நைட்டெல்லாம் கரண்ட் போனால் எந்திரிச்சு ஆளாளுக்கு பாடுவோம், விடுகதை சொல்லுவாங்க. நல்லா பொழுது போகும். டிவி மொபைல்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஃபோன் இருக்கும், அது ஓரமாக இருக்கும். டிவி இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க 8 மணி 9 மணிக்கெல்லாம். ஏதாவது படம் போட்டால் போட்டு விடுவாங்க, பார்த்துட்டு படுக்க வேண்டியதான். எப்படி கொஞ்சிக்கிட்டு எப்படி ஊர்ந்துக்கிட்டு வருது. பாருங்க என்னென்ன பண்ணுதுண்டு. சேரில் உட்காந்துருக்கேன், உனக்கு வசதியாக இல்லையா உட்காரத்துக்கு? கீழே உட்காரவாம்மா.